Students, good morning. So, நம்ம பிளான் படி ஃப்ளூயிட்ஸோட JE 2020 கொஸ்டின் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். ஆல்ரெடி இந்த நோட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 13 கொஸ்டின்ஸ் கிட்ட இருந்தது ஃப்ளூயிட்ஸ்ல JE 2020ல. நான் ஒரு 3 கொஸ்டின் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் லிங்க்டா இருக்கும். அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 10 கொஸ்டின் தான் நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீட் லெவலுக்கு ஜேஇ லெவலுக்குமே நான் டீச் பண்ணது போதும். ஃப்ளூயிட்ஸ்ல நான் சொல்லி இருக்கிறதும் அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் மோர் தென் எனஃப் தான். உள்ள போக போக உங்களுக்கே புரியும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. A capillary tube made up of glass of radius 0.15 millimeter is dipped vertically in a beaker filled with methylene iodide. Surface tension is equal to 0.05 Newton meter inverse. Density is equal to 667 kg meter power minus 3, which rises to height h in a tube. It is observed that two tangents drawn from liquid glass interfaces from opposite side of capillary make an angle of 60 degree with one another. Then h is close to. ஒரு கேபிலரி டியூப் கிளாஸ்ல பண்ணிருக்காங்க. ஒரு பீக்கர்ல மெத்திலின் அயோடைட் லிக்யூட் இருக்கு. அதுல அந்த கேபிலரி டியூபை வைக்கிறப்ப கேபிலாரிட்டி லாஜிக் படி அந்த டியூப்ல என்ன ஆகுதுன்னா அந்த லிக்யூட் ஏறுது. அந்த ஏறுற ஹைட் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஆங்கிள் பத்தி பேசியிருக்காங்க. கேபிலரி டியூப் மெத்தட்ல இந்த ஹைட் ஹெச் கால்குலேட் பண்றதுக்கு நாம ஆல்ரெடி ஃபார்முலா ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இதுதான் அந்த ஃபார்முலா 2t cos theta divided by rho gr. இதுல டீங்கிறது சர்ஃபேஸ் டென்ஷன், அது அவைலபிள் 0.05. ரோ டென்சிட்டி அதுவும் அவைலபிள் 667. G10 எடுக்க சொல்லி அவங்களே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. டியூபோட ரேடியஸ் 0.15 மில்லிமீட்டர்னு இருக்கு, அதை மீட்டர்னு மாத்திக்கலாம். அப்ப எனக்கு இந்த தீட்டா வேணும். இந்த தீட்டா தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் எடுத்துடலாம். அவங்க ஒரு தீட்டா கொடுத்துருக்காங்க, அது 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற டிகிரி என்ன அப்படின்னா, ரெண்டு டான்ஜென்ட் டியூபுக்கும் லிக்விட் இன்டர்ஃபேஸுக்கும் வரையறாங்க. அந்த டான்ஜென்ட்னால கிடைக்கிற ஆங்கிள் 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் டயக்ராம் போடுறேன். பொதுவா கேபிலரி டியூப்ல எந்த லிக்யூட், மோஸ்ட் ஆஃப் தி லிக்யூட்ஸ் மித்திலின் ஆக்சைடு, அயோடைட், அப்புறம் வாட்டர், இந்த மாதிரி லிக்யூட்லாம் வந்து அந்த டியூப்ல ஏறினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கர்வ்டா தான் இருக்கும். நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல பிப்பட் பியூரட் யூஸ் பண்றப்ப பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி பள்ளமா தான் என்ன ஆகும் அப்படின்னா நிற்கும். நார்மலா பாக்குறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது, கிளாஸ் டியூப்ல பார்த்தா தெரியும். ஸோ இந்த லிக்யூட் கிளாஸ் அங்கே ஒரு டான்ஜென்ட் வரைகிறாங்க, லிக்யூட் கிளாஸ் இந்த பக்கம் ஒரு டான்ஜென்ட் வரைகிறாங்க. இந்த ரெண்டு டான்ஜென்ட்டும் கிரியேட் பண்ற ஆங்கிள் தான் 60 டிகிரி. அப்ப இது 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மேக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா இது 30 டிகிரின்னு வரும். இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு வரும். எப்படின்னா நீங்க இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சீங்க அப்படின்னா அந்த பெர்பெண்டிகுலர் லைனோட கிரியேட் பண்ற ஆங்கிள் 30 ஆகும். ஏன்னா டோட்டலா 60, நீங்க மிடில்ல ஒரு லைன் போட்டீங்கன்னா 30 இந்த 60 ஸ்பிளிட் ஆகும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற லாஜிக் படி இந்த ஆங்கிள் 30ன்னு வந்துடும். இந்த ஃபார்முலால இருக்கிற தீட்டா இந்த தீட்டா. நீங்க கேபிலரி ரைஸ்க்கான டயக்ராம் பாருங்க, நான் நோட்ஸ்ல டயக்ராம் கொடுத்திருப்பேன். அதுல தீட்டா எங்க இருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணிருப்பேன். ஸோ இந்த ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ இது 30 டிகிரின்னு தெரியுது, அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். நான் இந்த மெத்தடை பத்தி தியரியில டிஸ்கஸ் பண்றப்பே சொல்லியிருந்தேன், தீட்டால அவங்க ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. தீட்டா கால்குலேஷன்ல நம்ம கேர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆல்வேஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் தான் இங்க வச்சிருக்காங்க. ஸோ இதான் லிக்யூட் வந்து வைண்ட் அப் ஆகுற இடம், ஒரு மாதிரி கர்வ்டா இருக்கும். ஸோ அதுல கிளாஸோட எங்க டச் ஆகுதோ அங்க இருந்து ரெண்டு டான்ஜென்ட் வரைய சொல்லியிருக்காங்க ஆப்போசிட்ல. அது கிரியேட் பண்ற ஆங்கிள் 60. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இந்த மிட் பாயிண்ட் டான்ஜென்ட் ரெண்டு மீட் பண்ணதுல அங்க இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைங்க. அப்படி வரைஞ்சீங்கன்னா இது 30 டிகிரியா இருக்கும்.
ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற லாஜிக் படி இதுவும் 30 டிகிரி. இந்த தீட்டா தான் எனக்கு வேணும். சும்மா அவங்க ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னா அதை ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிடியூட் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம ஃபார்முலா படி தீட்டாங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த ஆங்கிளை மீன் பண்ணுது. இப்போ நான் கொஸ்டின் மார்க் போடுறேன்னா அந்த ஆங்கிளை மீன் பண்ணுது. அந்த ஆங்கிள் எனக்கு 30 டிகிரின்னு தெரியுது. அதை சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகேப்பா. செகண்ட் கொஸ்டின். Pressure inside two soap bubbles are 1.01 and 1.02 atmosphere respectively. The ratio of their volume is. சோப் பபுளுக்குள்ள இருக்கிற பிரஷரை கொடுத்துட்டாங்க. அவங்களோட வால்யூம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த பிரஷரை யூஸ் பண்ணி சோப் பபுளோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா வால்யூம் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். நான் ஆல்ரெடி பிரஷர் ஃபார்முலா ஆஃப் சோப் பபுள் கொடுத்திருக்கேன். அது எவ்வளவு அப்படின்னா 4T/R. அதே மாதிரி லிக்விட் பபுளுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்திருந்தேன். அது எவ்வளவு அப்படின்னா 2T/R. இந்த ஃபார்முலா கொடுக்கறப்பே நான் சொல்லியிருந்தேன் எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் சோப் பபுள், எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் லிக்விட் பபுள் அப்படிதான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸஸ்ங்கிற வேர்ட் வரல. இந்த இடத்துல பிரஷர் இன்சைட் தான் இருக்கு. எக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க கொடுக்கல. 1 செகண்ட் பா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சோப் பபுளுக்குள்ள இருக்கிற பிரஷர்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி பிரஷர் இன்சைட் சோப் பபுள், பிரஷர் இன்சைட் லிக்விட் பபுள் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற பிரஷர்ல இருந்து நீங்க அட்மாஸ்பியரிக் பிரஷரை கழிக்கணும். அதுதான் லாஜிக். சோ அதுக்கான ஃபார்முலா தான் இது. நார்மலா நான் P is equal to 4T/Rன்னு சொல்லியிருப்பேன். நீங்க இந்த வெறும் 4T/R யூஸ் பண்றீங்க சோப் பபுளுக்கு, லிக்விட் பபுளுக்கு வெறும் 2T/R யூஸ் பண்றீங்கன்னா அது எக்ஸஸ் பிரஷர்ங்கிற வேர்ட்ல கால் ஆயிருக்கணும். நான் கொடுத்திருக்கிற ஃபார்முலாவையும் செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலாவையும் பாருங்க. எக்ஸஸ் பிரஷர்னு இருக்கும். நான் தியரி நடத்துறப்பே சொல்லியிருந்தேன். இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ண வேணாம், ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருந்தேன். கண்டிப்பா டெரிவேஷன் தேவைப்படாது. டெஃபினட்டா ஃபைனல் ரிசல்ட் போதும். ஆனா இப்ப எக்ஸஸ் பிரஷர்னு சொல்லல, நார்மலா பிரஷர் இன்சைட்னு சொல்றாங்க. இப்போ ஒரு சோப் பபுள் என்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள என்ன பிரஷர் இருக்கும்? வெளியே இருக்கிற பிரஷர், உள்ள இருக்கிற அடிஷனல் பிரஷர், ரெண்டும் ஆட் ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற பிரஷர் கிடைச்சிடும். சோ அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர் P0 சேர்த்திருக்கேன். சோ அதுதான் இங்க இருக்கு. சிச்சுவேஷன் 1ல அவங்க இதோட வேல்யூ 1.0201 சொல்லியிருக்காங்க. சிச்சுவேஷன் 2ல இதோட வேல்யூ 1.02 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோப் பபுள் 1ஓட ரேடியஸ் R1 எடுத்திருக்கேன். சோப் பபுள் 2ஓட ரேடியஸ் R2 எடுத்திருக்கேன். சோப் பபுள்னு சொல்லிட்டாங்க. அப்ப சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஆகாதுன்னா மாறாது. இப்ப டேட்டாஸ் ஃபில் பண்ணுங்க. பாருங்க, இதோட வேல்யூ 1.01, இதோட வேல்யூ 1.02. அட்மாஸ்பியரிக் பிரஷரை அட்மாஸ்பியரிக் பிரஷருங்கிற யூனிட்ல 1ன்னு டினோட் பண்ணலாம். 1 ATMன்னு சொல்லலாம் அட்மாஸ்பியரிக் பிரஷரை. நம்ம நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல 10⁵ எழுதலாம். ஆனா இவங்க அட்மாஸ்பியரிக் பிரஷருங்கிற யூனிட்ல கொடுத்துருக்கிறதுனால நான் இங்க ஸ்ட்ரைட்டா 1ன்னு போட்டேன். இஸ் ஈக்குவல் டு 4T/R1. அதே மாதிரி 1.02 இஸ் ஈக்குவல் டு 1 + 4T/R2 வந்துடும். இதுல இருந்து மைனஸ் பண்ணா 0.01 இஸ் ஈக்குவல் டு 4T/R1 வரும். அதே மாதிரி மைனஸ் பண்ணா 4T/R2 இஸ் ஈக்குவல் டு 0.02 வரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்றேன். 4T/R1 டிவைட் பண்றப்ப இன்டர்சேஞ்ச் ஆகி R2/14 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு 0.01/0.02. சிம்பிளிஃபை பண்ணா R1/R2 ரேஷியோ வந்து R2/R1 ரேஷியோ வந்து 1/2 வருது. ஸோ அப்ப நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதே வெறும் பிரஷர் இன்சைட் சோப் பபுள் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸ் பிரஷர் இன்சைட் பபுள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதை எடுத்துக்கலாம். அவங்க ஜஸ்ட் பிரஷர் இன்சைட்னு சொல்றதுனால எக்ஸஸ் பிரஷரோட நீங்க அட்மாஸ்பியரிக் பிரஷரை சேர்த்துக்கிறணும். அதான் இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா 4T/R கண்டுபிடிக்கிறேன் ஃபார் போத் பபுள்ஸ். அதுல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரேடியஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன். இதெல்லாம் சின்ன சின்ன சிம்பிளிபிகேஷன் தான். இதெல்லாம் டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் பபுளோட ரேடியஸ் தெரிஞ்சிருச்சுன்னா பபுளோட வால்யூம் ரேஷியோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வால்யூமோட ஃபார்முலா 4/3πr3. பபுள்னா ஸ்பியர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வால்யூமோட ஃபார்முலா 4/3πr3. ஃபர்ஸ்ட் பபுளோட வால்யூம் V1 எழுதுனா, செகண்ட் பபுளோட வால்யூம் V2 எழுதுனா, அப்போ 4/3πr1 கியூப் 4/3πr2 கியூப்னு வந்துடும்.
இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆகி R1/R2 ஹோல் கியூப்னு வந்துடும். R2/R1 1/2னா R1/R2 2னு வந்துடும். அப்ப 2/1 ஹோல் கியூப்ங்கிறது 8/1. இதான் ஆன்சர். அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். யூனிட் பிரஷரோட யூனிட் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்ல வரலாம், இல்ல ஏடிஎம் வரலாம். இவங்க ஏடிஎம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ஏடிஎம்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா சால்வ் பண்ணிட்டேன். ரேஷியோ கேட்டிருக்கிறதுனால ஒரே யூனிட் இருக்கும். எஸ்ஐ யூனிட் மாத்த வேண்டிய அவசியம் இல்லை. யூனிட்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்னா நார்மலா கேன்சல் ஆயிரும். ஓகே, நான் அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்றேன். ப்ராப்ளம் நம்பர் 3. A air bubble of radius 1 centimeter in water has an upward acceleration of 9.8 centimeter per second square. The density of water is 1 gram centimeter power minus 3, and water offers negligible drag force on the bubble. The mass of the bubble is. ஒரு ஏர் பபுள் என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டர்ல அப்பர் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. நான் அந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு வாட்டர் இருக்கிற கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அதுல ஒரு ஏர் பபுள் போட்டிருக்கேன். இது மேல டிராவல் ஆகுது, அப்பர் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. இந்த ஏர் பபுளுக்குன்னு ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும், அது mg. எப்பயுமே எந்த ஒரு பபுள் எந்த லிக்யூட்ல போட்டாலும் அந்த பபுளோட வெயிட் என்னவோ அதுக்கு சூட்டபிளா இந்த லிக்யூட் மேல ஏறும். அதுக்கு பேர் அப்த்ரஸ்ட், பயான்சின்னு பேர். அது அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பயான்சி இல்ல பயான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோக்ஸ் லா, டெர்மினல் வெலாசிட்டி, வெஸ்காசிட்டி, இந்த கான்செப்ட்ஸ்ல இதை பத்தி நாம படிச்சிருக்கோம். எப்ப தண்ணியில எதை தூக்கி போட்டாலும் நீ போட்ட பொருளோட வெயிட் என்னவோ அதே அளவுக்கு தண்ணி மேல ஏறும். அது அப்த்ரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம வெஸ்கஸ் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் வரும். இங்க வெஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃபர்ஸ் நெக்லிஜிபிள் டிராக் ஃபோர்ஸ். டிராக் ஃபோர்ஸ் இன்னொரு பேர் தான் வெஸ்கஸ் ஃபோர்ஸ். வெஸ்கஸ் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால அதை விட்டுறலாம். அப்போ ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு. பபுள் இங்க ரெஸ்ட்ல இல்ல, பபுள் மேல மூவ் ஆகுது. அதோட ஆக்சிலரேஷன் 9.8 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மேல பபுள் மூவ் ஆகுறதுனால நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நீங்க மேல இருக்கிற ஃபோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். அப்ப நெட் ஃபோர்ஸ்ங்கிறது u மைனஸ் mg அப்படின்னு வந்துடும். நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸை மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் எழுதிடலாம். இந்த நெட் ஃபோர்ஸ் லாஜிக் உனக்கு புரியும். பட் இன்னும் பெட்டரா புரியணும் அப்படின்னா நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கணும். நம்ம அடுத்தடுத்து அந்த லெசன் பிளான் பண்ணிருக்கோம். அதனால நீங்க அதை படிச்சிடலாம். இதை இன்னும் தெளிவாவே புரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இது புரியும், இன்னும் டவுட்லாம் வராது. ஸோ இப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் அவைலபிள், ஜியும் தெரியும், எம் தான் கண்டுபிடிக்கணும். அதனால எம் இருக்கிற போர்ஷன்ஸ் அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா MA பிளஸ் MG இஸ் ஈக்குவல் டு யூன்னு வந்துடும். பாருங்க, MA பிளஸ் MG இஸ் ஈக்குவல் டு யூன்னு வந்துடும். இதுல இருந்து M கண்டுபிடிச்சா U டிவைடட் பை A பிளஸ் ஜின்னு வரும். யூங்கிறது அப்த்ரஸ்ட், பபுளோட அப்த்ரஸ்ட் எனக்கு வேணும். அப்த்ரஸ்ட்ங்கிறது என்ன? இந்த பபுளை தூக்கி நீங்க உள்ள போட்டீங்கன்னா இந்த பபுளோட வெயிட் என்னவோ அந்த அளவுக்கு தண்ணி மேல ஏறும். அதனால பபுளோட வால்யூம் இன்டு டென்சிட்டி இன்டு ஜி அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்த்ரஸ்ட் கிடைச்சிடும். எப்படின்னா இங்க பாருங்களேன், நார்மலா மாஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்டு வால்யூம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டில சொல்றப்ப. ஸோ டென்சிட்டி ரோ இங்க எழுதியிருப்பேன். எம்முக்கு பதில் டென்சிட்டி இன்டு வால்யூம், வால்யூமுக்கு பதில் 4/3 πr³ எழுதியிருப்பேன். mg தானே டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதுக்கு ஈக்குவலண்டா தானே அப்த்ரஸ்ட் வருது. அதனால ஜி அப்படியே என்ன பண்ணிருப்பேன்னா ரீடைன் பண்ணிருப்பேன். இந்த அப்த்ரஸ்ட் நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா போய் ஸ்டோக்ஸ்ல ரெஃபர் பண்ணி பாருங்க. அங்க கரெக்டா தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்த்ரஸ்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருப்பேன். நான் உள்ள போய் குதிக்கிறப்ப என் வெயிட்டுக்கு சூட்டபிளா தண்ணி மேல ஏறும். அப்ப என் வெயிட்டுக்கு சூட்டபிளா அப்த்ரஸ்ட் எழுதணும். என் வெயிட்டுங்கிறது mg, m இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டில மாத்தணும், ஜி அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறணும்.
டென்சிட்டி எழுதுறப்ப இந்த லிக்யூட் டென்சிட்டி போட்டணும், இந்த வாட்டர் டென்சிட்டி போட்டணும். ஏன்னா வாட்டர் தானே மேல இருந்து அதோட டென்சிட்டி போட்டணும். நீங்க ஸ்டோக்ஸ் லாவை ஒரு கிளான்ஸ் பாருங்க. டெஃபினட்டா இங்க இதை பத்தி நான் ரொம்ப எலாபரேட்டாவே சொல்லியிருக்கேன். அதை இங்க எழுதிட்டேன். 4/3 பை ரீடைன். பபுளோட ரேடியஸ் கொடுத்திருந்தாங்க, அதை ஃபில் பண்ணிட்டேன். ரோ வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க, டேட்டாஸ் பாத்துக்கிறோம். G980. அப்புறம் வாட்டரோட டென்சிட்டி வந்து உங்களுக்கு வந்து 1000 kg/m³ வரும். அதை நீங்க வந்து இந்த கிராம் சென்டிமீட்டர் கியூப்ல மாத்திட்டீங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ அதனால அந்த லாஜிக்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா டென்சிட்டிக்கு பதில் 1 போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஜி வந்து 9.8, ஏ வந்து 980ன்னு கொடுத்துருக்காங்க. 9.8 cm/s², நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா m/s² மாத்திருப்பேன். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த ரோவுக்கு நான் என்ன பண்ணி ஆர் வந்து கொடுத்துருக்காங்க, ரோவுக்கு பதில் நான் 1 போட்டிருப்பேன். அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா அந்த ப்ராப்பர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிருப்பேன், கன்வெர்ட் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிராம்ல வரும். அவ்வளவுதான். நான் வந்து எஸ்ஐ யூனிட் கிராம்ல வர்ற மாதிரி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிருப்பேன், வேற எதுவும் கிடையாது. ரோ வந்து டென்சிட்டி வந்து 1000 kg/m³. கேஜி 1000 kg வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். அந்த லாஜிக்ல எழுதியிருப்பேன். பட் இந்த ஆன்சர் தான் வரும். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஆன்சர் தான் வரும். நீங்களும் ஆன்சரை கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி இது ஒரு சாதாரண ப்ராப்ளம் தான். நீங்க ஸ்டோக்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே வெஸ்கஸ் ஃபோர்ஸும் உள்ள வரும். இங்க வெஸ்கஸ் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிள்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. மேல போகுது, அதனால நீங்க நெட் ஃபோர்ஸ் மேல போற ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். அப்ப அப்வர்ட் மைனஸ் டவுன்வர்ட்னு வந்துடும். நியூட்டன் செகண்ட்ல அப்படி நெட் ஃபோர்ஸ்ங்கிறது மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன். இதுல இருந்து எம் கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் வருது. யூக்கு பதில் நான் இப்படி ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். யூக்கு பதில் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பபுள் மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். யூங்கிறது தண்ணி மேல ஏறத பத்தி பேசுறதுனால தண்ணியோட டென்சிட்டி நீங்க போடுற மாதிரி வரும். யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களோட டென்சிட்டியை நீங்க எடுக்கிற மாதிரி வரும். பொதுவா பபுள் ஸ்பியர் அப்படின்லாம் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அப்த்ரஸ்ட இந்த அப்பியரன்ஸ்ல எழுதிக்கலாம். டேட்டாஸை கொஞ்சம் கரெக்டா ஃபீட் பண்ணுங்க, கரெக்டா கன்வெர்ட் பண்ணி ஃபீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இங்க இருக்கு வாட்டரோட டென்சிட்டி அவங்க 1 கிராம் cm/-3 கொடுத்துருக்காங்க. நான் கிராம்லயே ரீடைன் பண்ணிருக்கேன். cm/-3 அப்படியே ரீடைன் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணி எழுதியிருப்பேன். அவ்வளவுதான். மற்றபடி அவங்க சொல்லியிருக்கிற யூனிட்ஸ்லயே நான் கரெக்டா ஃபீட் பண்ணிருக்கேன். ஃபீட் பண்ணா எனக்கு கடைசி ஆன்சர் கிராம்ல வந்து நான் யூனிட் எஸ்ஐ யூனிட் கன்வர்ஷன்ஸ் பண்ணல. சாரி, நான் முதல்ல கன்வெர்ட் பண்ணிட்டதா சொல்லிட்டேன், பண்ணல. அவங்களே டேட்டாவை ஒரு சில யூனிட்ல கொடுத்துருக்காங்க. நான் அதே யூனிட்ல மெயின்டைன் பண்ணா என்னோட ஃபைனல் ஆன்சர் கிராம்ல வருது. அவ்வளவுதான். 3rd கொஸ்டின் ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே, 4th கொஸ்டினுக்கு நான் மூவ் பண்றேன். 4th one. A hollow spherical cell of outer radius R floats just submerged under the water surface. The inner radius of the cell is small r. If the specific gravity of cell material is 27/8 with respect to water, the value of small r is. ஒரு ஸ்பியர் தான், அது ஒரு ஹாலோ ஸ்பியர். அந்த ஸ்பியரோட அவுட்டர் ரேடியஸ் ஆர், இன்னர் ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். அது மிதந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க வாட்டர்ல. அப்புறம் ஸ்பியரோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி கொடுத்துட்டு ஸ்மால் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்ன? எந்த மெட்டீரியலோட ஸ்பெசிபிக் கிராவிட்டியோ அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்ப அதை தான் அவங்க 27/8 கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஸ்பெசிபிக் கிராவிட்டினா என்னங்கிறது டென்சிட்டிக்கு அப்புறம் நடத்தியிருக்கேன். ப்ரெஷர் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஒரு டைட்டில பார்த்தோம் நம்ம போன கிளாஸ்ல. அந்த கிளாஸ்ல நான் இந்த ஃபார்முலாலாம் சொல்லியிருக்கேன். இப்போ டென்சிட்டி ஆஃப் தட் கன்சர்ன் மெட்டீரியல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான் என்னது ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் தட் கன்சர்ன் மெட்டீரியல். அது 27/8. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அது மிதக்குதுங்கிறாங்க. இது அந்த ஹாலோ ஸ்பியர் மிதக்குதுங்கிறாங்க. எப்பயுமே மிதக்குதுன்னா இதான் க்ளூ. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜியும் அப்த்ரஸ்டும் ஈக்குவல். இதுதான் லாஜிக். மிதக்குது அப்படின்னாவே, ஃப்ளோட் ஆகுது அப்படின்னாவே அப்த்ரஸ்டும் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எம்ஜி ஈக்குவல். இப்பதான் அப்த்ரஸ்டுக்கான லாஜிக் சொன்னேன். அப்த்ரஸ்ட்ங்கிறது தண்ணி மேல ஏறத பத்தி பேசுது. அப்ப தண்ணியோட டென்சிட்டி
4/3 pi r cube into g. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mgங்கிறது ஸ்பியரோட டவுன்வர்ட் ஃபோர்ஸை மீன் பண்ணுது. அப்ப g அப்படியே வச்சுக்கலாம். ஸ்பியரோட டென்சிட்டியை நான் ரோன்னு எழுதியிருக்கேன். 4/3 அப்படியே ரீடைன் பண்றேன். இது ஹாலோ ஸ்பியர்னு சொல்லிட்டதுனால r cube மைனஸ் r cube அவுட்டர் ரேடியஸ் மைனஸ் இன்னர் ரேடியஸ்னு போட்டுறணும். அவ்வளவுதான். நீங்க r மைனஸ் r ஹோல் கியூப்னு போட்டுறாதீங்க, அது தப்பு. r cube மைனஸ் r cube எழுதணும், மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஹாலோ ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவுட்டர் ரேடியஸ்ல ஸ்பியர் இருக்கு, இன்னர் ரேடியஸ்ல ஸ்பியர் இருக்கு. அப்ப அவுட்டர் ரேடியஸ் வெயிட், இன்னர் ரேடியஸ் வெயிட் ரெண்டையும் கழிச்சோம்னா அந்த கேப்ல என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் ஆஃப் வெயிட் நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிடைச்சிடும். அந்த வெயிட்டை தான் நம்ம டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னு சொல்றோம். ஸோ அந்த லாஜிக் படி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இங்க எழுதியிருக்கேன். ஸோ ஸ்பியரோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஒரு பக்கம் எழுதிட்டேன். இந்த ஸ்பியர்னால தான் தண்ணி மேலே ஏறுது, அது அப்த்ரஸ்ட். போன ப்ராப்ளத்திலேயே இந்த அப்த்ரஸ்டுக்கான லாஜிக் சொல்லிட்டேன், அதே லாஜிக்ல எழுதியிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், மிதக்கிறப்ப இந்த மாதிரிலாம் வராது. போன ப்ராப்ளத்துல பார்த்த மாதிரி வராது. மூவ் ஆகிட்டே இருந்தாதான் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற இந்த லாஜிக்லாம் வரும். ஜஸ்ட் மிதக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எப்ப மிதக்குதுன்னு சொல்லிட்டாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிற லாஜிக்ல எழுதிடும். இப்ப ஜி 4/3 பை 4/3 பை கேன்சல் ஆயிரும். மிச்சத்தை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்ப ரோ இன்டூ ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு ரோ டபிள்யூ இன்டூ ஆர் கியூப்னு வருது. இந்த ரோ டபிள்யூ கீழே கொண்டு வந்துட்டோம்னா ரோ பை ரோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப் டிவைட் பை ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்னு வருது. ரோ பை ரோ டபிள்யூங்கிறது 27/8னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதை எழுதிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ஆர் கியூப் டிவைட் பை ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 27 ஆர் கியூப் மைனஸ் 27 ஸ்மால் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 ஆர் கியூப். இதை இங்கிட்டு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆர் கண்டுபிடிச்சோம். 8/9 ஆர் அப்படின்னு, 8/9 கேபிட்டல் ஆர்னு அப்ராக்சிமேட்டா வருது. கொஞ்சம் சிம்பிளிபிகேஷன் உங்களுக்கு எந்த ஸ்டைல் கன்வீனியன்ட்டோ அந்த ஸ்டைல்ல பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வளவலன்னு பண்ணிட்டேன். பட் இன்னும் பெட்டரா வேகமா என்ன பண்ணலாம்னா பண்ணலாம். எனக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தவொடனே ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. என்ன க்ளூ அப்படின்னா, டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்த்ரஸ்டும் ஈக்குவல், அவ்வளவுதான். டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது ஸ்பியரோடது. அப்ப ஸ்பியரோட ரேடியஸை யோசிச்சு நீங்க என்ன பண்ணா இங்க எழுதணும். அப்த்ரஸ்ட்ங்கிறது யாரோடதுன்னா அந்த ஸ்பியர்னால மேலே ஏற வாட்டர், அது அந்த இது எழுதணும். அப்ப நீங்க இங்க என்ன பண்ணா ஸ்பியரோட அவுட்டர் ரேடியஸ் மட்டும் தான் போடுற மாதிரி வரும், இன்னர் ரேடியஸ் போடுற மாதிரி வராது. ஸோ அந்த லாஜிக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இங்க இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். போன ப்ராப்ளத்திலேயே இதை பத்தி பேசிட்டேன். ஸ்பியர்னு வந்துருச்சுன்னா நீங்க அப்த்ரஸ்ட் இந்த மாதிரி எழுதிடலாம். அப்த்ரஸ்ட் எழுதுறப்ப இங்க லிக்யூட் டென்சிட்டி போடுங்க. டவுன்வர்ட் ஃபோர்ஸ்லயும் ஸ்பியர் சொல்றாங்கன்னா இதே மாதிரி நீங்க இங்க எழுத வேண்டியதான். பட் இது ஹாலோ ஸ்பியர்ங்கிறதுனால இந்த லாஜிக் வருது, அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் நீங்க ஃப்ளூயிட்ஸ் தான் டெஸ்ட் எழுத போறீங்க. 15 கொஸ்டின் தான் டிசைன் பண்ணிருக்கேன். நான் சொல்லி கொடுத்த மாடல்ஸ்ல கேட்டிருக்கேன். முடிஞ்ச வரையும் எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாம 15 அவுட் ஆஃப் 15 எடுக்கிறதுக்கு பாருங்க. அப்படின்னாவே இதுவே போதுமானது. நான் டிஸ்கஸ் பண்ணது இந்த ஜேஇ கொஸ்டின், இன்னைக்கு எழுதுற டெஸ்ட், இதுல இருக்கிற எல்லாமே நீங்க தெளிவா வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து எனக்கு என்னைய பொறுத்த வரையும் மோர் தென் எனஃப். அந்த மாடல்ல வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். கொஞ்சம் டிவியேட் ஆகுதுனாலும் நீ பண்ணிடலாம். ரொம்ப டிவியேட் ஆகுதுன்னா விட்டுரு, அது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். சில டீச்சர்ஸே அதுல ஸ்ட்ரகிள் ஆயிருவாங்க. ஸோ அதனால நீ விட்டுரு, அவ்வளவுதான். அதை அட்டன் பண்ணி நெகட்டிவ் மார்க்ஸ் கிரியேட் பண்ணிக்காங்க. சரி, அடுத்த ப்ராப்ளம் போறேன். In an experiment to verify Stokes' law, a small spherical ball of radius r and density rho falls under gravity through a distance h in air before entering a tank of water. If the terminal velocity of ball inside water is same as its velocity just before entering the water surface, then the value of h is proportional to, ignore viscosity of air. Option A r squared, option B r, option C r cube, option D r power 4. ஒரு ஸ்பியர் இருக்குப்பா, அதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர், அந்த ஸ்பியரோட டென்சிட்டி ரோ. கிராவிட்டினால முதல்ல அது ஏர்ல டிராவல் ஆகுது, ஹெச் ஹைட் டிராவல் ஆகுது. உதாரணத்துக்கு இப்ப ஸ்பியர் இங்க இருக்கு, கிராவிட்டினால இந்த ஸ்பியர் வாட்டரை டச் பண்றதுக்கு முன்னாடி ஹெச் ஹைட் டிராவல் ஆகுது. இப்ப இந்த ஸ்பியருக்கு ஒரு ஸ்பீட் கெயின் ஆயிருக்கும். இங்க இருக்கிறப்ப ஸ்பீட் 0வா இருக்கும், கீழே வர வர இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வாட்டருக்குள்ள டிராவல் ஆகுது. வாட்டருக்குள்ள டிராவல் ஆகுறப்ப ஸ்டோக்கோட அப்சர்வேஷன் படி
ஸ்பீட் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகாது, அது ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆகும். அதுக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படிதான் நம்ம ஸ்டோக்ஸ் லால படிச்சிருக்கோம். பொதுவா எந்த ஒரு பொருளை கீழே போட்டாலும் கீழே வர 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 அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டோக் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய பீக்கர்ல ஹை வெஸ்கஸ் லிக்யூட் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பியரை தூக்கி போடுறாரு. கொஞ்ச நேரம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரே ஸ்பீட்ல போகுது. அந்த ஒரே ஸ்பீடை தான் டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லியிருக்காரு. அந்த டெர்மினல் வெலாசிட்டியை அவர் கால்குலேட் பண்ணிருக்காரு. அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். நாம ஸ்டோக்ஸ் லாவை பொறுத்தவரை என்ன பண்ணலாம்னா, எதையும் வந்து ஃபைனல் ரிசல்ட்ங்கிற மாதிரி பார்க்கல, ஃபுல்லா தான் படிச்சிருக்கோம். சோ அந்த லாஜிக்ல இந்த ப்ராப்ளத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஏர்ல டிராவல் ஆகி சப்போஸ் அதோட ஸ்பீட் v அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரப்ப ஸ்பீட் vனா அதே ஸ்பீட்ல தான் லிக்யூட்லயும் டிராவல் ஆகுது. அப்படின்னா இந்த ஹைட்டுக்கும் ஸ்பியரோட ரேடியஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ஏர்ல சம் ஹைட் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பியர் டிராவல் ஆகுது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். v squared is equal to u squared plus 2ax. இதுல u இனிஷியல் வெலாசிட்டி, அதை 0ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 2 ரீடைன் டுவர்ட்ஸ் எர்த் வரதுனால ஆக்சிலரேஷன் ஏக்கு பதில் g. எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல்டு, வெர்டிகலா பாக்குறப்ப டிஸ்டன்ஸுக்கு பதில் ஹெச்னு போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர். இப்ப இதுல இருந்து v கண்டுபிடிச்சா √2gh வரும். vங்கிறது இங்க உள்ள ஸ்பீடு, இந்த இடத்துக்கு ஸ்பியர் வர்றப்போ உள்ள ஸ்பீடு தான் இந்த v. ஒன் ஸ்பியர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லிக்யூட்குள்ள ஃப்ளோ ஆகுது. லிக்யூட்ல உள்ள டெர்மினல் வெலாசிட்டி இந்த ஸ்பீடும் ஈக்குவல்ன்ட்டாங்க. லிக்யூட்ல ஸ்பியர் டிராவல் ஆகுறப்ப அதோட டெர்மினல் வெலாசிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு ஸ்டோக் ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொடுத்திருக்காரு. நாமளும் ஃபார்முலா டெரைவ் பண்ணிருக்கோம். அதுதான் இது 2/9. இது g கிடையாது. 2/9 into r squared into root of rho minus g into g, sorry, rho minus sigma into g by neta. நீங்க கொஞ்சம் ஸ்டோக்ஸ் லாவை எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்து பெட்டர் கிளாரிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க. இப்ப லிக்யூட்ல டிராவல் ஆகுறப்ப ஸ்பியரோட ஸ்பீட் வியும், ஏர்ல டிராவல் ஆகுறப்ப ஸ்பியர் கடைசியா அட்டைன் பண்ற ஸ்பீட் வியும் ஈக்குவல்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அதனால இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். அப்படி ஈக்குவேட் பண்ணா √2gh is equal to 2/9 into r squared into rho minus sigma into g by neta வந்துரும். ஆல்மோஸ்ட் எல்லா டேர்மும் கான்ஸ்டன்ட். அப்ப √h r ஸ்கொயர்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. ரூட்டை கேன்சல் பண்றதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா h டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r⁴ வரும். அப்ப இது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அதான் கரெக்ட். இதான் இதுக்கான ஆன்சர். நாம ஸ்டோக்ஸ் லா படிக்கிறப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே உள்ள போற மாதிரி படிப்போம். இங்க வர்றதுக்கு முன்னாடி ஏர்ல செர்டைன் ஹைட் டிராவல் ஆகுதுங்கிறாங்க. அப்படி டிராவல் ஆகுறப்ப கீழே வரப்ப ஒரு ஸ்பீட் அச்சீவ் ஆயிரும், அது v. இங்க என்ன ஸ்பீடோ அதே ஸ்பீட்ல தான் உள்ளேயும் டிராவல் ஆகுது. லிக்யூட்குள்ள ஒரே ஸ்பீட்ல டிராவல் ஆச்சுன்னா அதை டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டோக் டிரைவ் பண்ணி கொடுத்திருக்காரு, அது இது. ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டதுனால ஈக்குவேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்றதுங்கிறது டசன்ட் மேட்டர். சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? அடுத்து போலாமா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? Okay. Question number 6. A fluid is flowing through a horizontal pipe of varying cross section with v meter per second at a point where the pressure is p pascal. At another point whose pressure p by 2 pascal, its speed is v dash meter per second. If the density of the fluid is rho kg meter power minus 3 and the flow is streamline, then v dash is equal to, ஒரு fluid ஒரு பைப்ல ஃப்ளோ ஆகுது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதோட ஸ்பீட் v, பிரஷர் p. இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்பீட் வந்து v dash, பிரஷர் வந்து p by 2. அப்படின்னா v dash என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸ்பீடு, பிரஷர், ஹைட், இது சம்பந்தமா டேட்டாஸ் கொடுத்துட்டு இது சம்பந்தமாவே ஏதாவது கேட்டாங்கன்னா பெர்னோலியஸ் தியரம் யூஸ் பண்ணணும். எப்ப ஹரிசாண்டல் பைப்னு சொல்லிட்டாங்களோ அப்ப ஹைட் லாஜிக்கை நெக்லெக்ட் பண்ணிடலாம்.
நான் இந்த பெர்னோலியஸ் தியரம் நடத்துறப்பே சொல்லியிருந்தேன், ஹியூமன் பாடி வந்தாலும் ஹைட் லாஜிக் தேவைப்படாது அப்படின்ட்டு. So Bernoulli's theorem படி P by rho plus 1/2 V squared plus GH is equal to constant. Horizontal pipeங்கிறதுனால H effect neglect ஆயிரும். அப்ப P by rho plus 1/2 V squared is equal to constant வரும். Situation 1ல pressure P, velocity V. Situation 2ல pressure P by 2, velocity V dash. ரெண்டு சிச்சுவேஷன்லயும் இந்த ரிசல்ட் கான்ஸ்டன்ட் தான். அதனால ரெண்டு சிச்சுவேஷனையும் கண்டுபிடிச்சு நடுவுல ஈக்குவல் போட்டுறலாம். Situation 1ல pressure P, velocity V எழுதிட்டேன். Situation 2ல pressure P க்கு பதிலு P by 2, velocity V க்கு பதிலு V dash. அவ்வளவுதான். மத்தபடி மித்த டேர்ம்ஸ்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ணல. இது அப்படியே இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்ப P by rho minus P by 2 rho plus 1/2 V squared is equal to 1/2 V dash square. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா P by 2 rho னு வந்துரும். பிளஸ் 1/2 V squared ரீடைன் பண்றேன். 1/2 V dash squared ரீடைன் பண்ணிக்கிறேன். சோ எல்லாத்துலயும் 2 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டா P by rho plus V squared is equal to V dash squared னு வந்துரும். நம்மளுக்கு V dash கேட்டிருக்காங்க, அப்ப ரூட் ஆஃப் P by rho plus V squared னு வந்துரும். சோ பிரஷர், வெலாசிட்டி, ஹைட் ரிலேட்டடா டேட்டாஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாவே கேட்டாங்கன்னா அப்ப நீங்க பெர்னோலியஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. சில நேரத்துல ஏரியா பத்தியோ ரேடியஸ் பத்தியோ டயாமீட்டர் பத்தியோ பேசினாங்க அப்படின்னா, இதே மாதிரி ப்ராப்ளத்துல ஏரியா, ரேடியஸ், டயாமீட்டர் அதை பத்தி எல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல நீங்க AV is equal to constant அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெர்னோலியஸ் தியரம் நடத்துறதுக்கு முன்னாடி நான் இதை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இதுவும் பெர்னோலியஸ் தியரமும் மெர்ஜ் ஆகும். இதுல மெர்ஜ் ஆகல. சில ப்ராப்ளத்துல இந்த ஈக்குவேஷனும் பெர்னோலியஸ் தியரமும் என்ன ஆகும் அப்படின்னா மெர்ஜ் ஆகும். அதுவும் ஈஸியா தான் இருக்கும், ஒன்றும் கஷ்டமா இருக்காது. க்ளூ இதான், பிரஷர், வெலாசிட்டி, ஹைட், ஏரியா, ரேடியஸ், டயாமீட்டர் இது சம்பந்தமா டேட்டாஸ், இது சம்பந்தமாவே சம்திங் கேட்கறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் பெர்னோலியஸ் தியரம் இது ரெண்டும் நாம யூஸ் பண்ற மாதிரி வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின். An ideal fluid flows laminar flowனா streamline flow through a pipe of non-uniform diameter. The maximum and minimum diameters of pipes are 6.4 centimeter and 4.8 centimeter respectively. The ratio of minimum and maximum velocities of fluid of this pipe is. ஒரு நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் இருக்கிற ஒரு பைப்ல ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோல ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. பைப்போட மேக்ஸிமம் மினிமம் டயாமீட்டர் கொடுத்துட்டு மேக்ஸிமம் மினிமம் ஸ்பீட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சாரி, மினிமம் மேக்ஸிமம் ஸ்பீட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. டயாமீட்டர், ஸ்பீடு அப்படின்னா AV is equal to constant. அப்ப A1 V1 is equal to A2 V2 ன்னு எழுதலாம். இதுல V1 by V2 கண்டுபிடிச்சா A2 by A1 வந்துடும். பைப்போட கிராஸ் செக்ஷன் சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதனால ஏரியாவுக்கு பதிலு πr ஸ்கொயர்னு மாத்திடலாம். அப்ப A2க்கு பதிலு πr2 ஸ்கொயர்டு, A1க்கு பதிலு πr1 ஸ்கொயர்னு வந்துடும். பை கேன்சல் ஆயிரும். R2 d/2 ன்னு எழுதுனா d ஸ்கொயர்ட் by 4 ன்னு வரும். R1 d1/2 ன்னு எழுதுனா d1 ஸ்கொயர்ட் by 4 ன்னு வரும். அந்த 4 கேன்சல் ஆகி இந்த மாதிரி ரிசல்ட் அப்டேட் ஆயிரும். வெலாசிட்டியும் டயாமீட்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு, அது கிளியரா தெரியுது. அப்ப இது மேக்ஸிமம் டயாமீட்டர், இது மினிமம் டயாமீட்டர் அப்படின்னா இது மினிமம் வெலாசிட்டி, இது மேக்ஸிமம் வெலாசிட்டியா இருக்கும். அதனால அவங்க கொடுத்திருக்கிறதுல இப்ப பாருங்களேன், இங்க உங்களுக்கு மினிமம் வெலாசிட்டி வேணா இந்த இடத்துல மேக்ஸிமம் டயாமீட்டர் போடணும். அது 6.4 × 10⁻² மீட்டர். இங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி வேணா அதுக்கு இன்வெர்ஸ்ல மினிமம் டயாமீட்டர் போடணும். அது கிவன் டேட்டா படி 4.8 × 10⁻². ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயரை ரீடைன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 24 ஆல கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 2/3 ன்னு வரும். சாரி, 2/4 ன்னு வரும். ஸோ அது அப்படியே நான் ஸ்கொயர் பண்ணி, சாரி 3 இதுல வரும் 4ன்னு வரும். அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணா 9/16 வந்துடும். இதான் ஆன்சர். இந்த கேன்சல் பண்ணா 1/3 வரும். சாரி 3/4 வரும். ஸ்கொயர் பண்ணா 9/16 வந்துடும். அது நீ கேன்சல் பண்ணி பார்த்துக்க, அவ்வளவுதான்.
மினிமம் மேக்சிமம்ங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. கவனமா இருந்துக்காங்க. ஏரியாவும் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப வெலாசிட்டி மினிமம்னா ஏரியா பெருசா இருக்கணும், வெலாசிட்டி மேக்சிமம்னா ஏரியா சின்னதா இருக்கணும். ஏரியாவும் டயாமீட்டரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ங்கிறதுனால அந்த லாஜிக்ல கரெக்டா டேட்டா போடணும். டேட்டாஸை மாத்தி போட்டக்கூடாது, டேட்டாஸை ஒரு ப்ராப்பர் ஆர்டர்ல போடணும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான லாஜிக். மற்றபடி இது சிம்பிள் தான், நான் ஏற்கனவே சொன்னதுதான். இதுதான் தண்ணி பாய்ச்சற கான்செப்ட். பூத்தொட்டிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறப்ப நம்ம என்ன பண்றோம்னா பைப்போட ஏரியாவை மாத்தினா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நான் இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்றப்ப உங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். அந்த லாஜிக்ல ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. டவுட் இருந்தா கேட்கும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போறான். Water flows in a horizontal tube. See figure. The pressure of water changes by 700 Newton meter power minus 2 between A and B, where the area of cross section are 40 centimeter squared and 20 centimeter squared respectively. Find the rate of flow of water through the pipe. Rate of flow of water na enna? Volume per second. SI unit வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சென்டிமீட்டர் கியூப் per second இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா வாட்டரோட வால்யூம் பெர் செகண்ட் அர்த்தம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னா வால்யூம் பெர் செகண்ட் அர்த்தம். இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ங்கிற இந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு ஃபெமிலியர் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாஜிக்க போய்ஸ்லிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சு காமிச்சிருக்காரு. போய்ஸ்லி ஈக்குவேஷனுக்கு சூட்டபிளா இங்க டேட்டாஸ் கொடுக்கல. இங்க பிரஷர் சேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏரியாவை பத்தி பேசியிருக்காங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ தி பைப் கண்டுபிடிக்கணும், த்ரூ தி டியூப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. பெர்னோலியஸ் தியரம், ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, இதை வச்சு நாம எல்லா டேட்டாவையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்சரை எடுத்துடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி படி ஏவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ டியூபோட ஒரு பாயிண்ட் ஏ, இன்னொரு பாயிண்ட் பி, அதனால ஏஏ விஏ இஸ் ஈக்குவல் டு ஏபி விபின்னு எழுதிருக்கு. இதுல இருந்து விஏ கண்டுபிடிச்சா ஏபி பை ஏஏ இன்டு விபின்னு வந்துடும். இந்த ஏரியா கொஸ்டின்ல ஸ்ட்ரைட்டாவே கொடுத்திருக்காங்க. பி பாயிண்ட்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஏ பாயிண்ட்ல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 20 by 40 into விபின்னு வருது, which means VA is equal to V by 2. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி AV is equal to constant. இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்னா வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப்பை எடுக்க முடியுது. பிரஷர் பத்தி அவங்க பேசியிருக்காங்க, அதனால பிரஷர் பத்தி பேசி இருக்கிறதுனாலையும் ஏரியா ரிலேஷன்ஷிப்பை வச்சு வெலாசிட்டி ரிலேஷன்ஷிப்பை நாம உருவாக்கிட்டதுனாலையும் டியூப் ஹரிசாண்டலா இருக்கிறதுனாலையும் நாம கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்னோலியஸ் தியரம்ல ஹைட் எஃபெக்டை நெக்லிக்ட் பண்ணிட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். அப்ப P by rho plus 1 by 2 V squared is equal to constant. A பாயிண்ட்ல PA by rho plus 1 by 2 VA squared is equal to B பாயிண்ட்ல PB by rho plus 1 by 2 VB squared. இந்த PB by rho இங்கிட்டு கொண்டு வந்து மைனஸ் பண்ணா PA minus PB by rho அப்படின்னு வந்துரும். plus 1 by 2 VA squared retain plus 1 by 2 VBக்கு பதிலு 2VA எழுதலாம். அப்ப 2VA whole square வந்துரும். அப்ப PA minus PB pressure difference between 2 points, அது क्वेश्चनல 700 pascal னு கொடுத்திருக்காங்க, எழுதிட்டேன். rho density of liquid 1000 னு கொடுத்திருக்காங்க, அதையும் எழுதிட்டேன். 1 by 2 VA squared retain பண்றேன். இத சால்வ் பண்றப்ப எனக்கு 2VA squared னு வருது. இத டிவைட் பண்ணா 0.7 னு வந்துரும். இத அங்கிட்டு கொண்டு போயிட்டேனா 2VA squared minus 1 by 2 VA squared னு வரும். இத ஃபர்தரா சால்வ் பண்ணி VA கண்டுபிடிச்சா எனக்கு root of 1.4 by 3 னு வருது. இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்க VB கூட கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். A பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டி, B பாயிண்ட்ல உள்ள வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா எனக்கு என்ன தேவை அப்படின்னா ஃப்ளோ ரேட் தேவை. ஃப்ளோ ரேட்னா வால்யூம் பை செகண்ட்ஸ். வால்யூம் வந்து மீட்டர் கியூப்ல வரும், டைம் வந்து செகண்ட்ஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு டேட்டா வேணும். அதுதான் இந்த கொஸ்டினோட டார்கெட். ஸோ ஃப்ளோ ரேட் கேட்டிருக்காங்க. ஃப்ளோ ரேட், ரேட் ஆஃப் ஃப்ளோன்னு சொன்னாங்கன்னா மீட்டர் கியூப் பை செகண்ட்ஸ்,
ஃப்ளோ ரேட்னா இதுதான் மீனிங், இதுதான் யூனிட் அப்படிங்கிறது நான் போய்சனிஸ் ஈக்குவேஷன்ல சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ஃப்ளோ ரேட் எனக்கு வேணும். பாருங்க, ஃப்ளோ ரேட்னா மீட்டர் கியூப் பை செகண்ட்ஸ். அதுக்கு ஏரியாவையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்றேன். ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர்ல வரும், வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட்ல வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மீட்டர் கியூப் பை செகண்ட்ஸ்னு வந்துடும். இப்ப ஏரியா ஏ பாயிண்ட்ல என்ன அப்படின்னா 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. வெலாசிட்டி ஏ பாயிண்ட்ல இப்பதான் கண்டுபிடிச்சோம், √1.5 1.4/3 மீட்டர் பெர் செகண்ட் வரும். இந்த மீட்டர் பெர் செகண்ட சென்டிமீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறதுக்கு ஒரு 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்க எழுதிட்டேன். இது ஆல்ரெடி சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல தான் இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணா சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட் அப்படின்னு கொஸ்டின்ல என்ன ஆப்ஷன்ஸ்ல என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அதே யூனிட்டுக்கு நம்மளுக்கு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். நீங்க ஏ பாயிண்ட்ல பண்ணாம ஏபி விபி அப்படி கூட பண்ணலாம், அப்ப இதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா ஒரு ஒரு டியூபோட என்ட்ரியில ஒரு செகண்ட்ல எவ்வளவு லிக்விட் ஃப்ளோ ஆகுதோ அதே லிக்விட் தான் எக்ஸிட்லயும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ண க்ளூ. ஏவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் நான் இப்ப சொல்றேன். என்ட்ரியில என்ன ஃப்ளோ ரேட் இருக்கோ அதே தான் எக்ஸிட்லயும் இருக்கும். ஃப்ளோ ரேட்னா இதுதான், வேற எதுவும் கிடையாது. ஏரியா மீட்டர் ஸ்கொயர்ல வரும், வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்ட்ல வரும். அப்ப மீட்டர் கியூப் பெர் செகண்ட் வரும். அப்ப ஏஏ இன்டு பிஏ இதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எனக்கு ஏரியா டேட்டா இருக்கு, வெலாசிட்டி டேட்டா இல்ல. வெலாசிட்டியை கண்டுபிடிச்சா ரிலேஷன்ஷிப் மாதிரி வருது, நம்பர் மாதிரி வரல. ப்ரெஷர் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால பெர்னோலியஸ் தியரம் யூஸ் பண்ணி ப்ரெஷரை வச்சு நான் என்ன பண்றேன்னா வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அதை கொண்டு வந்து இங்க ஃபீட் பண்ணா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். அவ்வளவுதான். ஒரு சுத்துன மாதிரி இருக்குமே தவிர ப்ராப்ளம் கம்ஃபர்டபுளான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம் பாப்புலர். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் ஏதோ ஒரு ப்ராஸ்பெக்ட்ல ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கு. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, பெர்னோலியஸ் தியரம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால எப்பயும் இதை நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். டவுட் இருந்தா கேட்க. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ப்ராப்ளம் நம்பர் 9. A small spherical droplet of density D is floating exactly half immersed in a liquid of density rho and surface tension T. The radius of droplet is take. Note that the surface tension applies an upward force on the droplet. இப்போ ஒரு டிராப்லெட் வந்து பாதி உள்ள மிதக்கிற மாதிரி, பாதி மூழ்கிற மாதிரி மிதந்துகிட்டு இருக்கு. அந்த டிராப்லெட்டோட டென்சிட்டி டி, லிக்விட் டென்சிட்டி வந்து சிக்மா. அது இல்லாம சர்ஃபேஸ் டென்ஷன் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அது அப்பர் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த ஸ்பெரிக்கல் டிராப்லெட்டோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. டயக்ராம் போட்டுக்கிறான். இதான் அந்த ஸ்பெரிக்கல் டிராப்லெட். இதோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg, அப் த்ரஸ்ட் u, பாதி மிதந்துகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிருக்கேன் பாருங்க. எப்ப மிதந்துகிட்டு இருக்கோ அப்ப யூவும் எம்ஜியும் ஈக்குவல். அவ்வளவுதான், லாஜிக் முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்பர் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சர்ஃபேஸ் டென்ஷன்னால வர ஃபோர்ஸை எஃப்டின்னு அப்பர் டைரக்ஷன்ல போட்டிருக்கு. இது அப்படியே உள்ள போயிட்டே இருந்தாதான் வெஸ்கஸ் ஃபோர்ஸ்லாம் வரும். இது மிதந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், யூஎம்ஜி ஈக்குவல். அதே லாஜிக் தான். ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷனோட எஃபெக்ட் அப்பர் டைரக்ஷன்ல இருக்குங்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் எஃப்டின்னு போட்டு அதை அப்பர்ட்ல எழுதிடணும். மிதந்துகிட்டு இருக்கிறதுனால டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அப்பர்ட் ஃபோர்ஸும் ஈக்குவல் எழுதிட்டேன். எம்ஜி பிளஸ் யூ எஃப்டி அப்படின்னு எழுதிட்டேன். மாச டென்சிட்டி இன்டு வால்யூம்னு எழுதலாம். டென்சிட்டி இன்டு வால்யூம் எழுதிட்டேன் பாருங்க. ஜி ரீடேன். இது யாருன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃப் தட் டிராப்லெட். அதனால டிராப்லெட் டென்சிட்டி போட்டிருக்கேன். அப் த்ரஸ்ட் இந்த லிக்விட் மேல ஏறத பத்தி பேசுது. அதனால இதே அப்பியரன்ஸ்ல லிக்விட் டென்சிட்டி வந்துடும். லிக்விட் டென்சிட்டி அவங்க ரோன்னு சொல்லியிருக்காங்க. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ல இதான் ஃபார்முலா. T is equal to F by L. இதுல இருந்து F கண்டுபிடிச்சா T into L னு வரும்.
டீயை ரீடைன் பண்ணிக்கோங்க. எல்லுக்கு பதில் எப்பயும் சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டுரும். டிராப்லெட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லுக்கு பதில் சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டுரும். அவ்வளவுதான். இப்ப எல்லாத்துலயும் பை காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். எல்லாத்துலயும் ஆர் காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். எல்லாத்துலயும் ஜி காமனா இருக்கு, அதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு மிச்சத்தை எழுதுறேன். மிச்சத்தை எழுதி ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 3t டிவைடட் பை 2g இன்டூ டி மைனஸ் ரோ பை 2 அப்படின்னு வருது. இதுல என்னன்னா நீங்க இங்க ஹாஃப் போடணும், ஏன்னா பாதி தான் வந்து மூழ்கி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தான் தண்ணி ஏறும். ஃபுல்லா மூழ்கினாதான் ஃபுல் தண்ணி வரும். அதனால இங்க ஹாஃப் போடணும். நான் சொல்ல மறந்துட்டேன், இப்ப ஹாஃப் சேர்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி ஆர் கண்டுபிடிச்சிடும். இந்த டேம் அப்படியே இங்கிட்டு கொண்டு வந்திருக்கேன். காமனா எடுக்க முடிஞ்சதை காமனா எடுத்திருக்கேன். பை கேன்சல் ஆயிரும், ஆர் கேன்சல் ஆயிருச்சுன்னா ஆர் ஸ்கொயர்னு வரும். இந்த 3 எங்கிட்டு போயிருச்சு, இதெல்லாம் கீழே வந்துருச்சு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் எடுத்துட்டேன். அவ்வளவுதான். இம்பார்ட்டன்ட்னு போட்டிருப்பேன் இந்த 2 இடத்துல. இதுல கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். இதுல பாதி தான் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாதி மூழ்கி இருக்குங்கிறதுனால இங்க 1/2 போட்டிருக்கேன். எப்ப எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி மேல ஏறும். ஃபுல்லா மூழ்கினா ஃபுல்லா ஏறி இருக்கும். இதுல பாதி மூழ்கி இருக்கிறதுனால நீ ஹாஃப் எஃபெக்ட் போட்டுக்கிறணும். சர்ஃபேஸ் டென்ஷனோட எஃபெக்ட் சொல்லிட்டாங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு லென்த்துக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டா உனக்கு சர்ஃபேஸ் டென்ஷனுக்கான ஃபோர்ஸ் கிடைச்சிடும். இங்க இருக்கு அதுக்கான க்ளூ. சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகேப்பா. அடுத்த கொஸ்டின் மூவ் பண்றேன். கொஸ்டின் நம்பர் 10. Water from a pipe is coming at a rate of 100 liters per minute. If the radius of pipe is 5 centimeter, the Reynolds number for the flow is of the order of density of water 1000 kg per meter cube. Coefficient of viscosity of water is equal to 1 millipascal S அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எஸ்ங்கிறது செகண்ட்ஸ் மீன் பண்ணும். ரெனால்ட் நம்பர் கேட்டிருக்காங்கப்பா. இந்த வெஸ்காசிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி டீச் பண்றப்ப ரெனால்ட் நம்பருக்கான ஃபார்முலா கொடுத்திருந்தேன். அது என்னன்னா ரோ வி டி பை நீட்டா. ரோ டென்சிட்டி இருக்கு, நீட்டா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அதுவும் அவைலபிள், டி டயாமீட்டர், ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, அதை வச்சு டயாமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம், அதுவும் இருக்கு. இப்ப வெலாசிட்டி இல்ல, வெலாசிட்டி எனக்கு வேணும். ஆனா உங்க வால்யூம் கொடுத்திருக்காங்க. வால்யூம் 100 லிட்டர் பெர் மினிட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 100 லிட்டர் பெர் மினிட் அப்படிங்கிறத நான் இப்படி எழுதுறேன், வால்யூம் பை டைம் அப்படின்ட்டு. வால்யூம் பை டைம்னா 100 லிட்டர் பெர் மினிட். லிட்டரை மீட்டர் கியூபா மாத்துறதுக்கு 10⁻³ மினிட்டை செகண்ட்ஸா மாத்துறதுக்கு ஒரு 60. அப்ப மீட்டர் கியூப் பை செகண்ட்ஸ் வந்துருச்சு. மீட்டர் கியூப் பை செகண்ட்ஸ்ங்கிறது வால்யூம் பை டைமுக்கான யூனிட். எனக்கு மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி வேணும். அப்ப இதை ஏரியாவால டிவைட் பண்ணிட்டா வெலாசிட்டி கிடைச்சிடும். அதுதான் நான் பண்ணிருக்கேன். ஏரியாவால டிவைட் பண்ணா மீட்டர் கியூப்ல இருக்கிற மீட்டர் ஸ்கொயரும் இந்த மீட்டர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி மீட்டர் பெர் செகண்ட் வரும். ஸோ இதான் லாஜிக். அப்ப வெலாசிட்டி எனக்கு வேணும். ஸோ அப்ப வால்யூம் பை டைமை ஏரியாவால டிவைட் பண்றேன். டியூபோட ஏரியா வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதனால πr². 100 × 10⁻³ / 60 அதுதான் இந்த வேல்யூ வால்யூம் பெர் டைம். அதை எழுதிட்டேன். பை ரீடைன், ஆருக்கு பதில் 5 சென்டிமீட்டர், அதை மீட்டரா மாத்தி எழுதிட்டேன். அப்ப வெலாசிட்டியா அவங்க ஸ்ட்ரைட்டா கொடுக்காம வால்யூம் பெர் மினிட் கொடுத்துருக்கிறதுனால அதை வச்சு நான் என்ன பண்ணா வெலாசிட்டியை கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இடத்துல எஸ்ஐ யூனிட் எழுதி கண்டுபிடி. ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்திலயும் இதே மாதிரிதான் நம்ம எழுதணும். எஸ்ஐ யூனிட்டை வச்சு நீ என்ன பண்ணா உன்னோட ரெக்குவயர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிக்கணும். தாராளமா அதை பண்ணிக்கலாம் இந்த சாப்டர்ல. இப்ப இது எல்லாத்தையும் இங்க ஃபீட் பண்ணா ஆன்சர் வந்துடும். கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ரோ 1000, வெலாசிட்டிக்கு பதில் இந்த டேட்டாவை அப்படியே இங்க எழுதிட்டான். அப்புறம் டிக்கு பதில் 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். நீட்டா 1 mPa/s இருந்தது, மில்லிய நார்மலா மாத்துறதுக்கு ஒரு 10⁻³ இதுக்கப்புறம் சால்வ் பண்ண வேண்டியது உன்னோட டியூட்டி. சால்வ் பண்ணா உனக்கு ஆன்சர் வந்து அவ்வளவுதான். ரெனால்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ரெனால்ட் நம்பருக்கு ஸ்ட்ரைட்டா ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். பட் அந்த ஃபார்முலால வெலாசிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். நான் இந்த என்டையர் சாப்டர்லயும் வெலாசிட்டியை வின்னு எழுதியிருப்போம், வால்யூமை விஓஎல்னு எழுதியிருப்பேன்.
புக்ல வெலாசிட்டியே ஸ்மால் வி, வால்யூமா கேபிட்டல் வி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க சிம்பிள் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப நான் நார்மலா எழுதுறப்ப அந்த சிம்பிள் டிஃபரன்ஸ் வராது, ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியும் எனக்கு. அதனால எப்போ வால்யூம் வந்தாலும் வால்யூமா விஓஎல்னு எழுதியிருப்பேன், வெலாசிட்டியை வின்னு எழுதியிருப்பேன். வால்யூம் பெர் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ரீட் பண்ணி நீ கண்டுபிடிக்கணும். லிட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு இதுதான் லாஜிக். அதுக்கப்புறம் அதை வச்சு நீ வெலாசிட்டியை எடுத்துக்கிறணும். இப்போ இந்த சைடு ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க் வந்து டசன்ட் மேட்டர். ஃபீட் பண்றோம், ஆன்சர் எடுக்கிறோம். இது நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 10 ப்ராப்ளம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை உனக்கு ஃப்ளூயிட்ஸ்ல கொடுக்கும். அது இல்லாம ஜேஇ லேட்டஸ்ட் ஜேஇ பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப டெஃபினட்டா கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த 10 ப்ராப்ளம் பிளஸ் நான் ஒரு 15-20 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அப்புறம் நான் சொன்ன கான்செப்ட்ஸ், இன்னைக்கு நீ ஒரு டெஸ்ட் ஒரு 15 ப்ராப்ளம் எழுதுவ, அதுல எப்படி ஒரு 4-5 ப்ராப்ளம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஜேஇ கம் நீட்டுக்கு தாராளமா ஃப்ளூயிட்ஸை பொறுத்தவரையும் போதும். ஃப்ளூயிட்ஸை பொறுத்தவரை என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமா தியரி தான்ப்பா புக்ல கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் தியரி ரிலேட்டடாவும் சில கொஸ்டின்ஸ் வரும். பட் அதுக்கு நீ ஒரு தடவை உட்கார்ந்து புக்கை ரீட் பண்ணணும். இப்ப ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டு டைம்ல இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்க பண்ண வேணாம். ஸோ இதை நல்லா பாத்துக்கங்க. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். இந்த ஹெச்ஆர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கேப்லாரிட்டியில வருது, ஏவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பெர்னோலியஸ் தியரம், இதெல்லாம் வச்சு ஸ்ட்ரெயிட் ப்ராப்ளம் நிறைய வரும். ஸ்ட்ரெயிட் ப்ராப்ளமா தான் இருக்கும், கொஞ்சம் லென்த்தியா இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டோக்ஸ் லா வச்சு டெர்மினல் வெலாசிட்டியை வச்சு ஸ்ட்ரெயிட் ப்ராப்ளம் வரலாம். நீ ஓவராலா யோசிச்சு பார்த்தனா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் இந்த ஜேஇ 2020 கொஸ்டின் பேப்பர்ல எங்கேயுமே வந்து இந்த ஒர்க் டன் டு இன்க்ரீஸ் ஏரியா ஆஃப் டிராப் அப்படிங்கிற அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கல. ஒரு 10 டிராப், இப்போ ஒரு டிராப் வந்து 10 டிராப்பா மாறுது, 10 டிராப்பை ஒரு 10 டிராப்பை சாரி ஒரு டிராப்பை வெட்டி 10 டிராப்பா கொண்டு வராங்க. அந்த ஸ்பிளிட் பண்றது, சேர்க்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு 4-5 இது டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் கண்டினியூஸா. அது வந்து இந்த இயர் அந்த ஜேஇ 2020ல வரல. பட் அந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அப்போ ஓவராலாவே என்ன அப்படின்னா, நாம என்ன பார்த்துருக்கோமோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ். அது வந்து போதும். நீ இப்ப ஆஃப்டர்நூன் 2 o'clock டெஸ்ட், ஸோ கிளாஸ் முடிஞ்சோடனே இந்த ஜேஇ கொஸ்டின் நான் ஃப்ளூயிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ தாராளமா டெஸ்ட் அப்பியர் ஆகலாம். உனக்கு மேக்சிமம் ஸ்கோர் கிடைக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ ஃப்ளூயிட்ஸ் வந்து ஓவர், நம்மளுக்கு ஃப்ளூயிட்ஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? ஓகே, எதுவும் டவுட் இல்லைன்னு தான் சொல்றீங்க. டவுட் இருந்தா கேளுங்க.